வணக்கம். அன்றைக்கும் இன்றைக்கும் பார்ப்பனியத்தின் தடைகளை தளர்வது, அதை மீறி செயல்படுவது, மறுப்பது பட்டியலின மக்கள் தான். சமூகத்துல முன் தீர்மானிக்கப்பட்ட சாதிய வரம்புகளுக்கு அடங்கி செயல்பட வேண்டிய பிறவி பேத நெருக்கடி மிக்க வாழ்வியல்ல பட்டியலின மக்கள் எந்த அமைப்புல இருந்தாலும் தங்களுடைய அகத்தனிமையின் குரலை அடக்காமல், சமூக நீதியின் சுனைகளை அடக்காமல், சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கிறாங்க. திராவிடம் இயக்கம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. நான் என்பதற்கு அங்க இடமில்ல. நாம் என்பதில் தான் நாம் அடங்கி போவோம்னு பலர் சொன்னாங்க. முக்கால் நூற்றாண்டுக்கு மேலான திராவிட இயக்க வளர்ச்சிக்கு குறிப்பாக பட்டியலின தமிழர்களே எருவாகவும் நீராகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. மரத்திற்கு வேர்களைப் போல, விழுதுகளைப் போல இயக்கத்தை தாங்கி நின்றிருக்கிறாங்க. எந்த இயக்கத்தை? திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்படிப்பட்டவர்கள்ல மிக முக்கியமானவங்க திமுகவின் முன்னோடிகளில் முதன்மையானவர் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள். சென்னை பெரம்பூர் பகுதியில இருக்கக்கூடிய நரியங்காட்டுல பிப்ரவரி 15, 1923ல அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. சுயமரியாதை, பெண் விடுதலை, தன்மானம், சமுதாய உரிமை போன்ற உணர்வுகள்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க பெற்றிருக்கிறாங்க. பார்ப்பனிய சமூக அமைப்பின் அவலத்தை தார்மீக கோபத்துடன் அன்னை சத்தியவாணி முத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா அவருடைய அப்பா நாகைநாதர் தான். அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுக்கு சமூகத்தின் மீது தீவிர பற்று வர காரணம் அவங்களுடைய அப்பா நாகைநாதன் அவர்கள் தான். அவர் அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில தென்னிந்திய பௌத்த சங்கம், அகில இந்திய பகுத்தறிவாளர் சங்கம், தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம், இப்படி பல அமைப்புகள்ல தன்னுடைய சமூக பணியை தீவிரமா செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில அன்னை சத்தியவாணியினுடைய சமூக வாழ்க்கைக்கான தூண்டல் அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு முழுமையா வந்திருக்கு. தீண்டாமை ஒழியணும்னா ஜாதிகள் இருக்கக்கூடாதுன்னு புரட்சிகரமான பிரச்சாரம் வடக்கிலும் தெற்கிலும் தீவிரமா இருந்த அந்த காலகட்டத்துல தமிழகத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் சுயமரியாதை இயக்கத்திலும் ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன்லயும் களப்பணி செய்திருக்கிறாங்க. ரெண்டு அமைப்பையும் ரெண்டு கண்களா பார்த்து இந்த பட்டியலின மக்கள் களமாடி இருக்கிறாங்க. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையிலும் பிரச்சாரங்களிலும் சுட்டிக்காட்டப்பட்ட தீண்டாமை ஒழிப்புங்கிற கொள்கையால ஈர்க்கப்பட்ட அன்னை சத்தியவாணியினுடைய தந்தை திரு நாகைநாதன் அவர்கள் பெரியாரின் கொள்கைக்கு ஆதரவு அளித்து தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார். அவங்க அப்பா போகிற எல்லா கூட்டங்களுக்கும் தன்னுடைய மகளையும் அழைச்சிட்டு போவாராமா நாகைநாதர். இந்த கொள்கைகள் மூலமா தான் சத்தியவாணி முத்து அவங்களுடைய பிஞ்சு வயசுலயே இந்த கொள்கைகள் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. பட்டியலின சமூகத்தினர் படக்கூடிய துன்பங்களையும் பொது சமூகத்துல நடந்த அவலங்களையும் பார்த்து அப்படி வளரும் போதே அவங்களுக்கு வந்து சமூகத்தின் மீது ஒரு தீராத கோபமும் கோபத்தோடவே அவங்க வளர்ந்திருக்கிறாங்க. சத்தியவாணி முத்து அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சுயமரியாதை இயக்க கூட்டங்கள்ல, மாநாடுகள்ல தந்தை பெரியாரோட பேசுகின்ற வாய்ப்புகளை சத்தியவாணி முத்து அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. சத்தியவாணி முத்து அவர்களுடைய இந்தி எதிர்ப்பு எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்தியின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல குடியரசு இதழ்ல அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அது மிகப்பெரிய தலையங்கமா அன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய துணைக்கண்டத்திற்கே தெரிவிக்கப்பட்ட முதலாவது இந்தி எதிர்ப்பு கருத்தா அந்த தலையங்கம் இருந்திருக்கு அன்னைக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன்ங்கிற அமைப்பை வந்து அகில இந்திய அளவுல துவக்கினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன்ல 20 வயதான அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால 1943ல சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவரா யாரால? பாபா சாஹிப் அம்பேத்கரால சத்தியவாணி முத்தம்மா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தந்தை பெரியாருக்கு தளபதியாக இருந்த அண்ணாவையும், பச்சையப்பன் கல்லூரி மாணவராக இருந்த அன்பழகன் போன்றவங்களையும் இவங்க 2 பேரையும் ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன் மேடைகள்ல அறிமுகம் செய்து வச்சு, நல்ல நபர்கள் அப்படின்னு அறிமுகம் செய்து வச்சு மேடையில பேச வச்சு அழகு பார்த்திருக்கிறாங்க. சமுதாய முன்னேற்றத்துல அக்கறை கொண்ட அன்னை சத்தியவாணி முத்து அவர்களை அவங்களுடைய அப்பா கொள்கையில அதிக ஈடுபாடு கொண்ட, சுயமரியாதை கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட எம்.எஸ். முத்து அவர்களுக்கு அவங்க திருமணம் செய்து வைக்கிறார். அவர் யாருன்னா, அவரோட பின்புலம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு தீவிர காங்கிரஸ்வாதியாக இருந்திருக்கிறாரு. யாரு? எம்.எஸ். முத்து. சென்னையில இருக்கக்கூடிய பழம்பெரும் காங்கிரஸ்காரர்களான திருவாளர் செங்கல்வராயன், அப்புறம் மாப்பேசி ராசமன்னார், கத்தேரங்க நாயுடு, பாஷ்யம் ஐயங்கார், விநாயகம் போன்றவங்களோட காங்கிரஸ்ல தீவிரமா இவரும் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். தந்தை பெரியார் துவக்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இவர் கலந்துக்கணும்ன்றதுக்காகவே காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்திருக்கிறாரு எம்.எஸ். முத்து. அதன் பிறகு சுயமரியாதை இயக்கத்தோட சென்னை மாநகர செயலாளரா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்புலையும் மிக சிறப்பா வந்து எம்.எஸ். முத்து அவர்கள் வந்து களமாடி இருக்கிறாரு. திராவிட கழகத்தினுடைய கூட்டத்திலும் மாநாடுகள்லயும் சத்தியவாணி நிறைய பங்காற்றி இருக்கிறாங்க. அவங்க பேசாத மேடைகள் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க பங்காற்றி இருக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சத்தியவாணி முத்து அவங்க வந்து கொடியேற்றாத மாநாடே கிடையாது. அந்த அளவுக்கு கழக பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க சத்தியவாணி முத்து அம்மா அவர்கள். 1947 செப்டம்பர் 17ல கொட்டுற மழையில சென்னை ராபின்சன் பூங்காவில இன்னைக்கு ஆராசரம் மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த ராபின்சன் பூங்காவில தான் திமுக தொடங்கப்பட்டிருக்கு. திமுகவை அண்ணா தொடங்குவதற்கு துணையா நின்னவங்க அன்னை சத்தியவாணி முத்தம்மா. தமிழ்நாடு எங்கும்
திமுகவை உருவாக்க சத்தியவாணி முத்து தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் செலுத்தியிருக்கிறாங்க. இரா நெடுஞ்செழியன், ஈவி.கே. சம்பத், என்.வி. நடராசன், கே.ஏ. மதியழகன், அன்னை சத்தியவாணி முத்து, இவங்க தான், இந்த 5 பேரு தான் ஐம்பெரும் தலைவர்களாக திமுகவுல இருந்திருக்கிறாங்க. 57ல திமுகவின் சார்பா முதல் 15 பேர் சட்டமன்றம் போனாங்கல்ல, அந்த 15 பேர்ல அண்ணா தலைமையில சட்டமன்றம் போனவங்கல மிக முக்கியமானவங்க சத்தியவாணி முத்து அவங்களும் ஒருத்தவங்க தான். அதன் பின்னாடி 67ல அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு. அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் செய்தித்துறை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்தாங்க. என்ன துறை? செய்தித்துறை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அதன் பிறகு 1967ல மே 15ல சென்னையில ₹1 ஒரு படி அரிசி போடுற திட்டத்தை முதலா அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ₹1 ஒரு படி அரிசி திட்டத்தை அவங்க தொகுதியான பட்டாளம் மார்க்கெட்ல பகுதியில தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை தமிழகம் எங்கும் எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தீவிரமா அதிகாரிகள் கூட விவாதிச்சும் இருக்கிறாங்க அந்த நேரத்துல. அதன் பின்னாடி அண்ணா இறப்பு நடக்குது. முதலமைச்சரா யார் வருது அப்படின்னு சொல்லி கட்சியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே தான் அண்ணாதுரை அவர்கள் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அழைப்பு கொடுத்து நெடுஞ்செழியன் அவர்களை பொதுச் செயலாளர் கொடுத்திருந்திருக்கிறாங்க. அவருக்கு அடுத்த இடத்துல முதலமைச்சர் போட்டியில திரு கருணாநிதி அவர்களும் முதலமைச்சரா வருவதற்கான போட்டியில இருந்திருக்கிறாரு. அப்போ நெடுஞ்செழியனை ஆதரிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்படின்னா, நெடுஞ்செழியன் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அவர் முதலமைச்சரானா தலித்துகளுக்கு பெரிய நன்மை கிடைக்காது. ஆனா திரு கருணாநிதியோ பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம சாதி பெயரை சொல்லி பிறரால் இழிவாக பேசக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால அண்ணா கூடவும் இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் திரு கருணாநிதி முதல்வரானா தலித்துகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நன்மை கிடைக்கும், கழகத்தையும் அதாவது திமுகவையும் திறம்பட நடத்துவாருன்னு திரு கருணாநிதி முதலமைச்சரா வருவதற்காக அன்னை சத்தியவாணி முத்து அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரா இருந்த அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்திற்காக திரைப்படம் எடுக்க அதை மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக ப்ரொஜெக்டர் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை நம்முடைய மக்களுக்கு சரியான வழியில செலவு செய்யணும்னு நினைச்சு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதை பொறுக்க முடியாத மற்ற பொறுப்பாளர்கள் அவங்களுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு திரு கருணாநிதிக்கு தூபம் போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் தலையிட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை பொதுக்குழுக்கு வராம முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு, உள்ளுக்குள்ளேயே சமாதானமாகப்பட்டிருக்கு. அதன் பின்னாடி நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை நிதியான 16 லட்சத்தை செய்தித்துறைக்கு மாற்றி இருக்கிறார் திரு கருணாநிதி. அது மட்டும் இல்லாம அதுவரை செய்தித்துறை அன்னை சத்தியவாணி முத்து அவர்களிடம் இருந்ததை பிடுங்கி திரு கருணாநிதியே செய்தித்துறையை தன் வசம் வச்சிருக்கிறார். இது அத்தனையும் நான் சொல்லப்பட்ட இந்த செய்திகள் அத்தனையும் சத்தியவாணி முத்து அவர்களால் அவர்களுடைய எனது போராட்டம்ங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தலித் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் 2000 ரூபாய் இருந்திருக்கு, பின்தங்கிய மாணவர்களுக்கு 1500 ரூபாவா இருந்திருக்கு. ஸ்காலர்ஷிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு மக்கள் கேட்டதுக்கு இணங்க அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தலித் மாணவர்களுக்கு 2000 இருந்ததுல அது 3000ஆவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 1500 இருந்ததை 2000ஆவும் அமைச்சரவையில பரிசீலித்து கொடுத்திருக்கிறாங்க. கல்வி மற்றும் சமூக நல அமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கரே அவர்கள் பல கடிதம் திரு கருணாநிதி அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அப்படி என்ன எழுதுறாரு அப்படின்னா, தலித் மக்களுக்காக மத்திய அரசும் மாநில அரசுகளும் கொடுக்கக்கூடிய தொகையை SC/ST மக்களினுடைய நலனுக்கு மட்டும்தான் செலவிடணும். அதை விட்டுட்டு அந்த தொகையை SC/ST மக்களுக்காக கொடுக்கக்கூடிய தொகையை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நலனுக்காக செலவிடணும்னு நீங்க விரும்பினா அதற்காக திட்டக்குழுவை சந்திச்சு அதற்காக தனியார் நிதி ஒதுக்கீடு பெறணும். அந்த கடிதத்துல அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். தலித்துகளுக்கு தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும்னு முதலா கோரிக்கை வச்சிருக்காங்க அன்னை சத்தியவாணி முத்து. அந்த கோரிக்கையை அந்த நாள்ல ஒரு பயங்கரமான ஒரு யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சிக்கப்பட்டிருக்கு, பரவலா பேசப்பட்டிருக்கு. அண்ணாவோட ஆட்சி காலத்துல கீழ்வெண்மணியில தலித்துகள் ஆதிக்க சாதியினால உயிரோட கொளுத்தப்பட்ட படுகொலை சம்பவம் நாடே அறிஞ்சதுதான். அப்போ சத்தியவாணி முத்து அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர். கீழ்வெண்மணி சம்பவம் நடக்கும் போது இவங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்திருக்காங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டதை உடனே புறப்பட்டு வெண்மணி கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மருத்துவமனையில குண்டடிப்பட்டவர்களையும் உயிருக்கு போராடின இருந்தவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அன்னை சத்தியவாணி முத்து அம்மா. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையை அளிக்க மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. கீழ்வெண்மணி கிராமத்தை அரசே தத்தெடுக்கணும்னு சொல்லி சத்தியவாணி முத்து அம்மா ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, பள்ளிக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டதனுடைய எதிரொலி அந்த மக்களுக்கு வீடுகளும் பள்ளிகளும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. மாவட்ட நீதிபதிகள் கீழ்வெண்மணி குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிச்சாங்க. ஆனா நிலச்சுவாந்தாரர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்து அந்த வழக்கை உடைச்சாங்க. மாவட்ட நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு சாதகமா தீர்ப்பாச்சு. ஆனா உயர் நீதிமன்றத்துல நிலச்சுவாந்தாரர்கள் வழக்கை உடைச்சிட்டாங்க. அதுக்கு இடையில அண்ணா இறந்து போறாரு. திரு கருணாநிதியின் தலைமையில ஆட்சி வருது.
இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போக தமிழக அரசு அனுமதி தரணும்னு விவசாய தொழிலாளர்கள் முறையிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல. ஆனா திரு கருணாநிதி அரசோ அனுமதி தராம காலம் தாழ்த்தி இருக்கிறாங்க. எதுக்கு? கீழ்வெண்மணி படுகொலைக்கு உச்சநீதிமன்றம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக காலதாமதம் செஞ்சிருக்காங்க. திரு கருணாநிதிக்கு குற்றம் செய்த நிலச்சுவாந்தாரர்களை பாதுகாக்கணும்னு என்ன இருந்ததே தவிர, பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு அன்பு காட்டணும்னோ, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னோ, அவங்களுக்கு வழி பெருக்கணும்னோ, உரிய சமூக நீதி நிலைநாட்டணும்னோ ஒண்ணுமே தோண கிடையாது. இது எல்லாம் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவியா இவங்க எதிர்கட்சி வரிசையில சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. அன்னை சத்யவாணி முத்து திரு கருணாநிதிய கீழ்வெண்மணி பத்தி கேட்டதை சட்டமன்ற குறிப்பேடுல இன்றைக்கும் இருக்கு. கட்டை வண்டி கைரிக்ஷா ஒழிப்பு, மகளிர் சுய உதவி திட்டம், மலம் அள்ளும் தொழில் ஒழிப்பு திட்டம், ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள், இப்படி இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் திரு கருணாநிதியிடம் அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் விவாதிக்கும் போது அவங்க விவாதிக்கும் போது அதை நிராகரிச்சுட்டு பின்னாடி அது கருணாநிதி அவர்களுடைய திட்டமா அவங்க அறிவிச்சிருக்காங்க என்பதுதான் வரலாறு. கிறிஸ்தவ மதம் மாறிய தலித்துகளுக்கு இந்து மதம் தலித்துகளுக்கு ஒதுக்கும் எல்லா சலுகைகளும் எல்லா உரிமைகளும் தரணும்னு அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க. அதற்காக அன்னை சத்யவாணி அமைச்சரா இருக்கும்பொழுது கல்வி சலுகையோடு சில பொருளாதார சலுகையும் பெறுவதற்கான உத்தரவுகளையும் போட்டிருக்காங்க. யாருக்கு? தலித் கிறிஸ்தவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம தலித் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை தலைமுறையா இருந்தாலும் அவங்களுக்கு உரிமைகள், அதாவது இடஒதுக்கீடு சலுகைகள், உரிமைகள் தரலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க. அதன் பிறகு அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிய பிறகு இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி திரு கருணாநிதி தலித் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது போல பெருமை அடிச்சிருக்கிறார். அதை கண்டிச்சு கூட அவங்க மக்கள் குரல் பத்திரிகையில அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதை கூட நம்ம அடுத்து அவங்களுடைய புத்தகத்தை எழுத இருக்கிறோம். அந்த புத்தகங்கள்ல நம்ம வெளியிடதான் இருக்கிறோம். தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முறைகேடா திரு கருணாநிதியின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறாங்க அன்னை சத்யவாணி முத்து அவர்கள். இப்படிப்பட்ட தொடர் சம்பவங்களால அன்னை சத்யவாணி முத்து அவர்களுக்கு மனவேதனையும் இருதய நோய் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. 1972ல சத்யவாணி முத்து தலைமையேற்ற பொது நிகழ்ச்சியில தந்தை பெரியார் அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கிறார். 2 பேரும் ஒரே மேடையில கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த சிறப்புரையில சென்னை உயர் நீதிமன்ற வரலாற்றுல பட்டியலின சமூகத்திலிருந்து ஒரு நீதிபதி கூட வர முடியல, தமிழக அரசு உடனடியா கவனம் செலுத்தணும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் அந்த மேடையிலே வேண்டுகோள் வைக்கிறார். இதன் பிறகு திரு கருணாநிதியால கிடப்புல இருந்த பட்டியலின நீதிபதியினுடைய நியமனம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு அன்னை சத்யவாணி முத்து அவர்களினுடைய முயற்சியால் நீதியரசர் வரதராசன் சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டாருங்கிறது தான் வரலாறு. சில வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, சில வருஷத்துக்கு முன்னாடி RSS பாரதி நீதிபதி நியமனம் திமுக போட்ட பிச்சைன்னு பேசினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா நீதியரசர் வரதராசன் தகுதி அடிப்படையில தான் நியமிக்கப்பட்டார் என்பதுதான் நிதர்சனம். அதுக்கான தரவுகளை அன்னைக்கு நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நாம கூட வேற ஒரு வீடியோல அதை பத்தி பேசுவோம். 1974 திரு கருணாநிதி அமைச்சரவையில சத்யவாணி முத்து ஆதி திராவிடர் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்தாங்க. கடலூர்ல நடந்த ஆதி திராவிடர் மாநாட்டுல குறிஞ்சிப்பாடி ராஜாங்கம் காந்தி தான் தலித்துகள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் போக வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்னு பேசிட்டாரு. அவர் பேசினதை கண்டிச்சு தலித்துகள் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் போறதுக்கு காந்தி காரணம் கிடையாது, பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சத்யவாணி முத்து அம்மா பேசின பேச்சு திரு கருணாநிதிக்கும் மற்றவங்களுக்கும் ஆத்திரத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா குறிஞ்சிப்பாடி ராஜாங்கம் திரு கருணாநிதி அவர்களுடைய விசுவாசி. ஆக அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் இப்படி பதில் கொடுத்து பேசினதும் கட்சியை விட்டு அனுப்ப இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அந்த காலத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய பெயர்ல ஒரு கல்லூரி அமையணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல அமையணும் அப்படிங்கிறது பட்டியலின மக்களினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையா இருந்திருக்கு. அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் தீவிரமா இருந்திருக்காங்க. ஆனா திரு கருணாநிதி அரசு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பெயர்ல கல்லூரி அமையணும்னு விரும்பல. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி தட்டி கழிக்க முயற்சி செய்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கல்லூரி நிறுவனம் அமையறத அவங்க விரும்பல. அது மட்டும் இல்லாம கல்லூரிக்கான 50% நிதியை வந்து தலித் மக்கள் சார்பில் தந்தாதான் கல்லூரி கட்டுவதற்கான ஒரு பரிசீலனையே எடுக்கப்படும், அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அன்னைய தேதிக்கு தலித் மக்கள் கிட்ட ஏது நிதி? ஆனா இந்த நிதியை சேகரிக்க அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா எம்ஜிஆர் உதவியோடு நடிகர்களை வைத்து நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடத்தி கலை நிகழ்ச்சிகளை நடத்தி நிதி திரட்டி இருக்காங்க. அவங்க தீவிரமா செயல்பட்டது திமுக அரசுக்கு தர்ம சங்கடமாக இருக்கு. எதுக்கு தர்ம சங்கடமா இருக்கு? பாபா சாஹிப் பேர்ல கல்லூரி அமைக்கணும்னு இவங்க தீவிரமா செயல்பட்டதுக்கு. அதனால பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பேர்ல ஒரு கல்லூரி அமையும் திட்டத்தை கைவிடணும் அப்படின்னா சத்யவாணி முத்து அவர்களை கை கழுவணும்ன்ற நிலைப்பாட்டுக்கு அன்னைக்கு திமுக வந்தது. திரு கருணாநிதி தலைமையிலான திமுக வந்தது. அவங்க தொகுதியில அவங்களால உருவாக்கப்பட்ட கல்லூரிக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலையையும் அன்னை சத்யவாணியினுடைய சிலையும் நிறுவனம்னு முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆனா அதை தடுத்துட்டு தன்னுடைய சிலையை வைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அன்னை சத்யவாணி முத்து வெளியேற்றுவதற்கான சாக்கு கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த திமுகவுக்கு சென்னை ICFல SC/ST பணியாளர்கள் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்துல சத்யவாணி முத்து பேசியதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க திமுக அரசு. அப்படி என்ன பேசினாங்க?
அப்படி என்ன பேசினாங்க அன்னை சத்யவாணி முத்து? திமுக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தலித் மக்களை குறித்து மலிவான சலுகைகளை கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து சொல்றாங்க. இது வந்து வெறும் சலுகைகளை மட்டும் சவாரி செய்து வாழ பழகி கொண்ட சமூக மக்கள், தலித் மக்கள். இவங்களை வந்து இந்த இந்த அணுகுமுறை வந்து பார்ப்பனிய அணுகுமுறையா இருக்குன்னு கடுமையா கண்டிச்சு சத்யவாணி முத்து எதிர்த்திருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு ஏழை தலித் மக்களே அற்பமான சலுகைக்கு ஆசை காட்டி குடும்ப கட்டுப்பாடு செய்ய தூண்டி சமூகத்துல தலித் மக்களினுடைய எண்ணிக்கை பிரதிநிதித்துவத்தை செய்யக்கூடிய சதின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க சத்யவாணி முத்தம்மா. அவ்வளவுதான். அரசோட திட்டத்தை ஒரு அமைச்சரா இருப்பவரை எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் பதவி பிடுங்கி சத்யவாணி முத்து கோட்டையில இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்களுடைய தொலைபேசி இணைப்பு, மின்சார இணைப்பு, குடிநீர் இணைப்பு, காவலர்கள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருந்தவங்க, இப்படி எல்லாத்தையும் நொடி பொழுதுல பிடுங்கி வெளியில அனுப்பியிருக்காங்க. அன்னை சத்யவாணி முத்து அவர்கள் வேற வீடு பார்த்து வெளியேற ஒரு 3 மாசம் அவகாசம் கேட்டிருக்காங்க. அதுக்கு கூட அனுமதிக்காம அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் நிர்கதியா நடு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்கிறதுதான் உண்மை. அன்னை சத்யவாணிக்கு உதவுறதுக்கு யாராவது முன் வந்தாங்க அப்படின்னா திரு கருணாநிதி அவர்களால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவக்கூடாதுன்னு அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அன்னை சத்யவாணி முத்து அவர்களுடைய மூத்த மகன் அறச்செல்வன் அவர்கள் திரு கருணாநிதி வாழ்ந்த அதே கோபாலபுரத்துலதான் ஒரு ரேடியோ கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. திரு கருணாநிதியினுடைய நலம் விரும்பிகள் அந்த ரேடியோ கடையை அடிச்சு உடைச்சு கண்ணாடி எல்லாம் நொறுக்கி மீதி இருந்த பொருட்களை எல்லாம் கோணி பையில சுருட்டிக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. காவல்துறைக்கு தகவல் கொடுத்து வரதுக்குள்ள அவங்க மோப்ப நாயோட வரதுக்குள்ள அது சுத்தி எல்லாம் தேடும் பொழுது அந்த நாய் எங்க போயிருக்குன்னா காவல்துறையோட அந்த நாய் மோப்பம் பிடிச்சிட்டு போன வீடு எதுனா மண்ணை நாராயணசாமி அவருடைய வீட்டுக்கு தான் போயிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர் நாயை பின்னாடி எடுத்திருக்காங்க. இதுதான் நடந்த வரலாறா இருக்கு. அப்ப 1975ல தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தை நிறுவி அதன் மூலமா எதிர்கட்சி வரிசையில அமர்ந்து மக்கள் பணி செய்திருக்கிறாங்க சத்யவாணி முத்தம்மா. 76ல பிரதமரா இருந்த அன்னை இந்திரா காந்தி கிட்ட தலித் மக்களுக்கு திரு கருணாநிதி செய்த கொடுமைகளை அடுக்கடுக்காக சுட்டிக்காட்டி மனு ஒண்ணு உருவாக்கி தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் சார்பில் அவங்க கொடுத்திருக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட. அந்த மனு அடிப்படையிலும் 1976ல திரு கருணாநிதியோட அமைச்சரவையில பதவி நீக்கம் செய்யப்பட்டது. என்னென்ன விஷயத்துக்காக? அவர் செய்த ஒழுங்கினங்கள், லஞ்ச லாவணங்கள், அதிகார துஷ்பிரயோகம் இப்படி போன்ற குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சர்க்காரியா கமிஷனை நிறுவி இருக்கிறாங்க. 1977ல எம்ஜிஆரால கூப்பிடப்பட்டு அதிமுகவுல இணைஞ்சிருக்கிறாங்க. மேலவை உறுப்பினரா இருக்கிறாங்க. சத்யவாணி முத்தம்மா வந்து 1978ல இருந்து 84 வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க. 79ல இந்திய பிரதமர் சரண் சிங்கினுடைய அமைச்சரவையில சத்யவாணி முத்தும் பாலபலையனூர் அப்படிங்கிறவரும் முதல்ல அமைச்சரவை மத்திய அமைச்சரவையில இடம்பெற்றாங்க. காங்கிரஸ் இல்லாத திராவிட கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இவங்க 2 பேர் தான். அப்போ 1979ல மத்திய அரசினுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. சத்யவாணி முத்து தன்னுடைய பொது வாழ்க்கையில அவங்க ஏத்துக்கிட்ட எல்லா பொறுப்புகளின் அடிப்படையிலும் உலக நாடுகளுக்கு எல்லாம் போகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறாங்க. சென்ற நாடுகள் எல்லாம் பெண்கள் நலம், சமூக முன்னேற்றம் குறித்து மானுட அர்த்தங்களுடனும் ஆழமாகவும் பேசி புகழ் சேர்த்திருக்கிறாங்க. போபால் அவர்களை சந்திச்சு விருது பெற்ற அன்னை சத்யவாணி முத்து இந்தியாவில கிறிஸ்தவத்தை சாதியம் விழுங்கி விட்டதுன்னு தன்னுடைய கருத்தை போபால் கிட்ட முன் வச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்து அரசி அவங்க கூட பேசும்பொழுது கைக்குலுக்கி பேசும்பொழுது அவங்க என்ன உரையாடி இருக்காங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வளராத நாடுகள் எல்லா நாடுகளுமே ஆணாதிக்க சிந்தனை கொண்ட நாடுகளா தான் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காங்க சத்யவாணி முத்து. ஏறத்தாழ 60 வருஷம் பொது வாழ்க்கையில இருந்திருக்கிறாங்க. தாம் பிறந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக மட்டும் இல்லாம வெகு மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தந்தை பெரியாரால் சீரிய சுயமரியாதை வீராங்கனின்னு போற்றப்பட்டிருக்கிறாங்க. கடவுள் மத சாதி சாடல்களில் தன்னிகரற்று இருந்திருக்கிறாங்க சத்யவாணி முத்தம்மா. அது மட்டும் இல்லாம சிறைக்கு அஞ்சா வீராங்கனையா இருந்திருக்காங்க. சமூக வாழ்க்கையில தான் பட்ட கஷ்டங்களை காயங்களை மாறாமலும் அதன் வேதனையும் கொதிவலி போகாமல் இந்திய சூழலில் பெண்கள் பொது வாழ்வு பொது தளத்துல சரிநிகரா தலை நிமிர முற்படும் போது சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அன்னை சத்யவாணி முத்து அவர்களும் சந்திச்சாங்க. திராவிட இயக்க வரலாற்றுல சத்யவாணி முத்து வாழ்க்கையினுடைய வரலாறுங்கிறது உண்மையானது மட்டும் இல்ல, திராவிட இயக்க வரலாற்றுக்குள் வரலாறு படைத்ததுன்னு சொன்னா அது மிகையாகாது. மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய இறுதி காலத்துல திமுகவுல வந்து இணைஞ்சாங்க. அது மனசரிவினுடைய குறியீடு தமக்கான அரசியல் இருப்பின் இடைவெளியை நிரப்பி கொன்ற பட்டுக்கோட தான் அந்த அவங்க வந்து திமுகவுல திரும்ப வந்து இணைஞ்சது. அண்ணா அவர்களோடு தானும் இந்த கட்சியை உருவாக்கியது அப்படிங்கிற உரிமை உணர்வோட தான் அன்னை சத்யவாணி அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்துல திமுகவுல இருந்து இணைஞ்சாங்க. அதன் பிறகு பிப்ரவரி 28, 1999ல அன்னை சத்யவாணி முத்துவோட பவள விழா பிறந்தநாள் நிகழ்வுல சென்னை பெரம்பூர் ரயில்வே மண்டபத்துல மிக சிறப்பா நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைச்சராக அன்னைக்கு இருந்த சமயநல்லூர் செல்வராஜ் அவங்க தலைமை தாங்கி இருக்காங்க. யாரோட நிகழ்ச்சிக்கு? அன்னை சத்யவாணி முத்து அவர்களுடைய பவள விழா நிகழ்ச்சிக்கு. துறைமுகம் குப்புசாமி அவர்கள் வரவேற்பு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவரா இருந்த திரு பருதி இளமழுதி, அப்புறம் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு பாலசுந்தரம் அவர்கள், முன்னாள் மேலவை உறுப்பினர் ஜே தாஸ், முன்னாள் அமைச்சர் திரு ராஜாங்கம்,
அப்புறமா திரு பால்ராஜ் ஐஏஎஸ், திரு நடேசன் ஐஏஎஸ், திரு ரத்தினசாமி ஐஏஎஸ், திரு கருப்பன் ஐஏஎஸ், திரு விஸ்வநாதன் ஐஏஎஸ் இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. இதை விட மேலும் சிறப்பா மிசோரமுடைய ஆளுநரா இருந்த டாக்டர் பத்மநாபன் அவர்கள் கலந்து கொண்டு அவருக்கே உரிய பாணியில அன்னை சத்தியவாணியை பற்றியும் அவங்களுடைய தொண்டு பற்றியும் அவங்களுடைய பெருமைகளை பற்றியும் கோடிட்டு காட்டி வருங்கால தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அம்மாவை தான் எடுத்துக்காட்டா சொல்லி அன்னைக்கு புகழ்ந்து பேசியிருக்கிறார். இவ்வளவு சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரிய அன்னை சத்தியவாணி முத்து சமூகத்தினுடைய ஒரு ஏக்க மனுஷியாகவே நவம்பர் 11, 1999 தன் இறுதி மூச்சு அடங்க பெற்றிருக்காங்க. அன்னை சத்தியவாணி முத்து அவங்கள நம்ம சமூகத்தோட முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, எம்பின்னு மட்டும்தான் எனக்கு 2017 வரை தெரியும். வேற எதுவும் தெரியாது. ஒரு பொது மேடையில நானும் அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுடைய மகன் போல இருந்த ஐயா KR ஆதிராவிடர் அவர்களும் ஒரே மேடையில பேசும்பொழுது நான் பேசுனதை பார்த்த ஐயா நான் அம்மா சத்தியவாணி கூடவே இருந்திருக்கிறேன், அவங்கள போலவே நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசினாரு. எனக்கோ நம்மள அந்த அம்மாவோட கம்பேர் பண்றாருல, அவங்க யார் நம்ம விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அந்த தகவல் எதுவுமே கிடைக்கல, பெருசா கிடைக்கல. அதன் பிறகு என்ன பண்றேன் அப்படின்னா, பெண்களே தலைமையேற்று பெண்களுக்காக அன்னை சத்தியவாணி முத்துவோட நினைவு நாள் கருத்தரங்கம் சென்னை எக்மோர்ல இக்ஸாவில கருத்தரங்கம் நடத்துறேன். 2017 நடத்துறேன். அந்த நிகழ்ச்சியில தொடர் ஓவியா, பேராசிரியர் சுந்தரவல்லி, ஆசிரியர் சிவகாமி அம்மா இவங்க எல்லாரையும் அழைத்து அந்த கருத்தரங்கம் நடத்துற மிக சிறப்பா நடக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தா ஐயா ஆதி திராவிடர் ஏதோ இந்த பொண்ணு ஆர்வமா இருக்கு, இந்த ஆர்வத்தை தீனி போடணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு என்ன சத்தியவாணி முத்து அம்மாவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க அம்மாவோட மகள் சித்திரமுகி அவங்க குடும்பத்தோட சந்திச்சோம். பிறகு அம்மாவோட மகன் செழியன் அவர்களையும் சந்திச்சு பேசணும். அம்மாவை பத்தி நான் நிறைய படிக்க ஆசைப்படுறேன். அவங்க எழுதுனத எனது போராட்டம் புத்தகம் எனக்கு வேணும்னு கேட்டப்போ, ஆனா அவங்க கிட்ட அந்த நேரத்துல அந்த புத்தகம் கிடையாது. ஆனா யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற வழியை சொன்னாங்க. எப்படியோ சத்தியவாணி முத்து அம்மாவா எழுதுன எனது போராட்டம் புத்தகம் என்னுடைய கைக்கு வந்துருச்சு. அவங்கள பத்தி படிச்சு தலித் பெண்கள் இப்படி எல்லாம் ஆளுமையா இருந்திருக்காங்க அப்படின்னு நான் ஒரு 4 பெண்களுக்கு சொல்லணுங்கிற ஆர்வம் அது வரைக்கும் இருந்தது. ஆனா அந்த புத்தகத்தை படிக்க படிக்க என்னால அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை அவங்க அனுபவிச்சிருக்காங்க, அதை அவங்களே எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய டைரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்தது அந்த புத்தகம். இப்படி ஒரு பெண் ஆளுமை இருந்திருக்காங்கன்னு ஒரு குறிப்பு கூட இல்லாம இருக்கு. பெரம்பூர் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ, ஆனா சம்பந்தமே இல்லாத இங்க இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு முரசொலி மேம்பாலம்னு பேர் வைக்கிறாங்க. எந்த நலத்திட்டத்துக்கும் அந்த அம்மாவோட பேரு கிடையாது. திமுகவை பட்டி தொட்டி எங்கும் வளர்த்தெடுத்த சத்தியவாணி முத்துவோட புகழை மறைச்சிட்டீங்களேன்னு கோவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்த தலைமுறை படிக்கணும்னு சொல்லி அந்த புத்தகத்தை நவீனப்படுத்தி எளிமையா புரியுற மாதிரி 2018 அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தலைமையில அந்த புத்தகத்தை வெளியிடுறேன். அந்த நேரத்துலதான் முரசொலிக்கு பவழ விழா நடத்திக்கிட்டு இருந்தாங்க திமுக. அப்ப எல்லா மேடையிலும் முரசொலிக்கு பவழ விழா நடத்தி அன்னை சத்தியவாணி முத்து அவர்களுக்கு மூடு விழா பண்ணிடுச்சு திமுக அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டுகளை வச்சு நான் முன் வச்சேன். அன்னை சத்தியவாணி முத்து எழுதின எனது போராட்டம் புத்தகத்தோட தலைப்பை மாற்றி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கருணாநிதி செய்த துரோகம் அன்னை சத்தியவாணி முத்து அவர்களினுடைய வாக்குமூலம் அப்படிங்கிற தலைப்புல அந்த புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த நேரத்துல இப்படியான தலைப்புன்னு தெரிஞ்சு யாருமே அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ண முன் வரல. அதன் பிறகு திமுக காரங்களால நான் நிறைய நெருக்கடிகளுக்கான ஆளானேன். அதன் பிறகு திமுக அவங்களுக்கு ஆதரவான எழுத்தாளரை வச்சு சத்தியவாணி முத்து பத்தி எழுத வச்சாங்க. அதன் பிறகு 100ஆண்டு விழா நடத்தினாங்க. இதெல்லாம் கடந்த வரலாறு. இப்போ நாம என்ன சொல்றோம்னா திமுகவுல வாரிசு அரசியல் தான் முடிவாகிடுச்சு. அப்ப ஏன் சத்தியவாணி முத்துவோட பொண்ணு சித்திரமுகி திமுகவுல தான் இருந்தாங்க? ஏன் அவங்களுக்கு முதன்மை பொறுப்புகளை கொடுக்கல? ஏன் அவங்க ஒரு ஆளுமையான பொறுப்புகளுக்கு அவங்க தகுதி இல்லையா? 70, 80கள்ல திமுக பறையர்களோட கட்சியாவே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பட்டியலின மக்களும் தலைவர்களும் திமுகவை வளர்த்தெடுக்க உழைச்சி இருக்கிறாங்க, பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லைன்னு சொல்றாரு. சரி, திமுகவுல கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்ல, திமுகவுல இருக்கிற ஒரு தலித்துக்கு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு என்னை போன்றவங்க சொல்றோம். ஏன் சொல்றோம்? திமுக தான் தமிழ் சமூக நீதி ஆட்சின்னு சொல்றாங்க, அதனால நாம சொல்றோம். கொடுக்க முடியலன்னா சனாதன கட்சி ஆட்சின்னு சொல்லிட்டு போங்க திமுக. அப்போ திமுகவுல எவ்வளவுதான் பட்டியலின தலைவர்கள் உழைச்சாலும் அவங்க வாழும் போதே ஒடுக்கப்படுவாங்க, அவங்க குரல் நசுக்கப்படும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் தான். பட்டியலின பெண்களும் ஆளுமையா இருந்தாங்க என்பதற்கு உதாரணமானவங்க தான் அன்னை சத்தியவாணி முத்து அவர்களும் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களும். ஆனா பாருங்க, அவங்க காலத்துக்கு பிறகு பெரிய அளவுல அரசியல்ல தலித் பெண்கள் வர முடியலங்கிறதான உண்மை. அன்னை சத்தியவாணி முத்து போன்ற பெண் தலைவர்களை உதாரணப்படுத்தி பெண்களை அரசியல் அரங்குல பங்கேற்க வைக்கணுங்கிறதா என்னை போன்றவர்களினுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் அந்த தலைவரை மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். நன்றி.